தன் உரிமைக்காக மாஞ்சோலையில் உயிர் நீத்த மாஞ்சோலை தோட்ட தேயிலை தோட்ட போராளிகளுக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் இப்பொழுது மலர் வணக்கம் செய்வார். மணிமுடி அதுக்கு கோட்டூர் நிறைய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்க்க நீங்க வீர வணக்கம், வீர வணக்கம். மாஞ்சோலை தேயிலை தோட்ட போராளிகளுக்கு வீர வணக்கம், தோழர்களுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மாஞ்சோலை தேயிலை தோட்ட மாஞ்சோலை தேயிலை தோட்ட போராளிகளுக்கு வீர வணக்கம், போராளிகளுக்கு வீர வணக்கம். ஊதியம் கேட்டு போராடி ஊதியம் கேட்டு போராடி உயிர் நீத்த போராளிகளுக்கு உயிர் நீத்த போராளிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். நாம் தமிழரின் வீர வணக்கம், நாம் தமிழரின் வீர வணக்கம். உரிமைக்காக போராடிய போராளிகளுக்கு வீர வணக்கம், போராளிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். நாம் தமிழரின் வீர வணக்கம், நாம் தமிழரின் வீர வணக்கம். தொடர்ந்து தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று திசைகள் தோறும் தெய்யவிட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் தேவேந்திர வேளாளர் சார்பாக நிறை மாத மரக்கால் கொடுத்து அண்ணனுக்கு மரியாதை செய்கிறார்கள். தேனி மாவட்ட தேவேந்திர வேளாளர் சார்பாக அண்ணனுக்கு நிறை மரக்கால் கொடுத்து மரியாதை செய்கிறார்கள். தேவேந்திர வேளாளர் சார்பாக கேடயம் வழங்கப்படுகிறது. பாண்டியர் குல வேளாளர் சங்கத்தின் சார்பாக ஊழலுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களுக்கு கோட்டூர்புர மக்களின் சார்பாக ஏற்களப்பை வழங்கப்படுகிறது. பாண்டியர் குல வணிகர் சங்க பேரவின் சார்பாக ஏற்களப்பை வழங்கப்படுகிறது. மணிமுடியும் ஏற்கலப்பையும் வழங்கப்படுகிறது. நெல் முடி கொடுத்து மரியாதை செலுத்துவர்களே, வருகின்ற 26வது தேர்தலில் அண்ணனுக்கு மணிமுடி செலுத்துவோம். என்டிபேட்டை தேவேந்திர வேளாளர் சார்பாக அண்ணனுக்கு புத்தகம் வழங்கப்படுகிறது.
தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள் சார்பாக கேடயம் வழங்கப்படுகிறது அண்ணனுக்கு. ஒன்று போங்க, போய் இறங்க. தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியலில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து வரலாற்று பெருமைகள் நிறைந்த தேனி மண்ணிலே நடந்து கொண்டிருக்கிற உரிமை மீட்பு பொதுக்கூட்டத்திலே இன உணர்வோடும் மான உணர்வோடும் பேரெழுச்சியாக பங்கேற்றிருக்கிற என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியலிலிருந்து வெளியேற்றுவதென்பது பட்டியல் வெளியேற்றமே பழந்தமிழர் விடுதலை என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, நாட்டின் நாளைய நம்பிக்கைகளாக இருக்கிற என்னரும் தங்கைகளே, தம்பிகளே, இங்கே பேசிய பெருமக்கள் எல்லாம் சிறந்த வரலாற்று உண்மைகளை எடுத்து வைத்தார்கள். தமிழன் எவனும் தாழ்ந்தவன் இல்லை. அதனாலேதான் தாழ்த்தப்பட்டோர் பிரிவில் இருந்து எம்மை விடுதலை செய் என்ற போராட்டத்தை பன்னெடுங்காலமாக எமது மக்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த கோரிக்கையை
சீமானும் அவன் தங்கை தம்பிகளும் முன்னெடுக்க வேண்டிய தேவை என்ன? தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை, அதற்கு விலை தலையே ஆனாலும் கொடுப்பேன் என்று களத்திலே நின்ற, தான் வீழ்ந்தாலும் தமிழ் சமூகம் வாழ வேண்டும், தான் செத்தாலும் சரி தமிழ் இனம் வாழ வேண்டும் என்ற பெரும் கனவோடு களத்திலே நின்ற மாபெரும் புரட்சியாளன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள்தான். தமிழன் எவனும் தாழ்ந்தவன் இல்லை. காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். எங்கள் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாடியது போல நாங்கள் பெருமைக்குரியவர்கள். உலகில் முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன். வாழ்நாள் முழுக்கும் தான் செய்த ஆய்விலே எங்களுடைய தாத்தா மொழி ஞாயிறு தேவினைய பாவாணர் நிறுவுகிறார். உலகிற்கு அறிவியல், நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த மூத்த இனம் தமிழ் பேரினம். அந்த இனத்தில் எந்த குடி தாழ்ந்த குடி? என்னை தாழ்ந்தவன் என்று சொல்வதற்கு நீ யார்? இதுதான் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் எழுப்புகிற கேள்வி. நான் தாழ்ந்தவனா இல்லை தாழ்த்தப்பட்டவனா? தாழ்த்தப்பட்டவன். நான் தாழ்ந்தவன் இல்லை. என் அன்பு தம்பி தங்கைகளே, ஏறும் போரும் எமக்கு குலத்தொழில் என்று வாழ்ந்த இனக்கூட்டம் எருது தொழில் செய்யா தொடர்விடுங்கடன் வேளாளர்க்கின்று என்று பரிபாடல் பாடுகிறது. எருதுடையோன் வேளாளன் என்று நான்மணிக்கடிகை பாடுகிறது. புதிதாக வருகிற அயலாருக்கு அன்போடு உணவளிப்பதே விருந்தோம்பல். இந்த உணவை விளைய வைத்து, உணவுப் பொருட்களை விளைய வைத்து தலைமுறை தலைமுறையாக எல்லோரையும் பேணி பண்பாட்டோடு வாழ்கிற குடியே உழவர் குடி, வேளாளர் குடி, வேளாண் குடி. அந்த வேளாளன் தான் தேவேந்திர வேளாளன் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை தன்னுடைய ஆய்விலே நம்முடைய தாத்தா தேவநேய பாவாணர் அவர்கள் கூறுகிறார். மல்லு என்றால், மல் என்றால் வலிமை, மல்லர் என்றால் வலியவன், வீரன். மல்லு என்பதுதான் மல்லுக்கட்டு, மல்யுத்தம். அந்த மல்லுதான் பிறகு மல்லர், மல் என்று மருவி உச்சரிக்கப்படுகிறது. மல்லன் என்றாலும் மறவன் என்றாலும் வீரன் என்றுதான் பொருள். மல்லன் வலனே என்று தொல்காப்பியம் பாடுது. அந்த மல்லர்குடி மக்கள் எங்களை தாழ்ந்தவர்கள் என்று தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் வைப்பதை தன்மானத்திற்கு, தமிழன் இனமானத்திற்கு இழுக்கு என்று நாங்கள் கருதுகிறோம். தமிழ் குடியில் ஒரு குடி தாழ்த்தப்பட்ட குடி என்றால் என் தமிழ் தாழ்கிறது, தமிழன் தாழ்கிறான். தமிழும் தமிழனும் தாழ்வதை எந்த தமிழ் மகன் தாங்குவான், பொறுப்பான்? இதுதான் என் முன்னால் அமர்ந்திருக்கிற என் உடன் பிறந்தார்களுக்கு உங்கள் அண்ணன் எழுப்புகிற கேள்வி, உங்கள் மகன் முன்வைக்கிற கேள்வி. ஒரு தாயின் பிள்ளைகளில் எந்த பிள்ளை உயர்ந்தது, தாழ்ந்தது? யாரிடத்தில் பதில் இருக்கிறது? அந்த தாய் எங்கள் தமிழ் தாய். அவள் பிள்ளைகளில் உயர்ந்தவனவன், தாழ்ந்தவனவன் யார்? அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்களே, என்னரும் தம்பி தங்கைகளே, உலகத்திலே உயர்ந்த குடி ஒன்றென்றால்
அது உழைத்து உழைத்து விதைத்து அறுத்து உலகிற்கு சோறு இடுகிற உழவர் குடிதான் உலகத்திலே உயர்ந்த குடி. அடுத்தது நெசவாளர் குடி. ஒருவன் உணவளித்து உயிர் கொடுப்பான், ஒருவன் உடை அளித்து மானம் காப்பான். அந்த குடி தாழ்ந்த குடி என்றால் எந்த தன்மான தமிழச்சி மாரிலே பால் குடித்த தமிழ் மகன் பொறுப்பான் என்பதை என்னரும் தம்பி தங்கைகள், என்னிலும் இளைய என் உடன் பிறந்தார்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எங்கள் முன்னவர்கள் தொடங்கினார்கள், போராடினார்கள், ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. காரணம், பிரபாகரன் மகனுக்கு இருக்கிற இந்த உறுதி, இந்த வலிமை என் முன்னவர்களுக்கு இல்லை. ஒரு போராட்டத்தை தொட்டால் வெற்றி பெறாமல் விட்டதில்லை. அரிட்டாப்பட்டியிலே சுரங்கம் அமைக்க வந்தவர்கள் கோயில் வாசலில் வைத்து சாமியிடத்தில் முன்னாடி சத்தியம் செய்தேன், உங்கள் மகன் இருக்கிற வரை அரிட்டாப்பட்டியில் ஒரு காலில் கூட எடுக்க முடியாது, அவனை விட்டு விட்டார். காட்டுப்பள்ளியில் துறைமுகம் கட்டிப்பார், இன்னும் கட்டல. பரந்தூர்ல விண்ணூர்தி நிலையம் கட்டிப்பார், கட்டல. 8 வழிச்சாலை போட்டுப்பார், போடல. கடலுக்குள் பேனா வச்சுப்பார், வைக்கல. இப்போது பட்டியல் பிரிவில் இருந்து தேவேந்திரர் எங்களை விடுதலை செய். என் முன்னால் அமர்ந்திருக்கிற என் இனமான சொந்தங்களே, நமக்கு இருக்கிறது 2 வாய்ப்புதான். ஒன்று, அதிகாரமற்ற எளிய பிள்ளைகள் நாம் கொடுத்த அதிகாரத்தை வைத்து ஆட்சி செய்வர்களிடத்திலே அழுத்தமான உறுதியான கோரிக்கை வைத்து போராடுகிறோம். பட்டியல் பிரிவில் இருந்து எங்களை வெளியேற்று. இது ஒரு வாய்ப்பு. இல்லை என்றால் நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றி வெளியேற்றுவோம். நாங்கள் வெளியேறுவோம். இதை தவிர 2 வாய்ப்பு தான் எங்களுக்கு முன்பு இருக்கிறது. இப்போது எம்மிடத்திலே அதிகாரம் இல்லை, உங்களிடத்திலே கோரிக்கை வைக்கிறோம். நாளை அதிகாரம் வரும், எமக்கு விடுதலையும் வரும். மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசை கையில் எடுப்பதை தவிர எம் மக்களுக்கு வேறு வழி இல்லை. உங்களிடத்திலே உங்கள் உடன் பிறந்தவன், உங்கள் மகன் சொல்வது ஒன்றுதான். நமக்கு வேண்டியது வார்த்தை விடுதலை, சொல் விடுதலை அல்ல, உளவியல் விடுதலை, சிந்தனை விடுதலை. என் உடன் பிறந்தானே, நமக்கு வேண்டியது சிந்தனை விடுதலை. நமக்கு விளங்கிட்டு இருப்பது கைகளிலேயோ கால்களிலேயோ அல்ல, நமக்கு விளங்கிட்டு இருப்பது நம் சிந்தனையில். உளவியல் விடுதலை, சிந்தனை விடுதலை பெறாத ஒரு சமூகத்திற்கு சுதந்திரம், விடுதலை என்பது வெறும் வெற்றி சொல்லுதான். அதனால் நமக்கு உளவியல் நிமிர்வு வேண்டும். நான் தாழ்ந்தவன் அல்ல, தேவேந்திரன் தமிழ் குடியின் மூத்த குடி, உயர்ந்தவன் என்ற நிமிர்வும் வேண்டும். என் நிமிர்வு, தன் நிமிர்வு, அதுவே தமிழ் பேரினத்தின் தலை நிமிர்வு. அந்த உளவியல் விடுதலை தான் எனக்கு பட்டியல் பிரிவில் இருந்து வந்த வருகிற விடுதலை உண்மையான விடுதலையாக இருக்கும். இல்லை என்றால் வெறும் வெற்றி சொல்லுதான், வெற்றி சொல்லுதான். இதேதான் நம் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் வலியுறுத்துகிறார். என்ன நமக்கு அறிவுறுத்துகிறார்? பறையன் என்பது இழி சொல் என்று கருதாதே. எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அதை எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை. அப்ப என்ன செய்யலாம்? அது எழுச்சி சொல்லாக மாற்ற வேண்டும். அதற்காகவே பறையன் என்ற பெயரிலே பத்திரிகை நடத்தின என்றார். அது மாதிரி நீ ஒரு முடிவுக்கு வா. பல்லன் என்பது தாழ்ந்த சொல் அல்ல, அது குடிப்பெயரும் அல்ல, அது இழிவல்ல என்கிற நிமிர்வு உனக்கு வர வேண்டும். பல்லு என்றால் உளவு, பல்லு என்றால் உளவு. நம்முடைய பேராசிரியர்கள் சொன்னது போல 100கணக்கான பல்லு, முக்குடல் பல்லு
திரிகுட ராசப்ப கவிராயர் பாடிய பல்லு பல்லு என்ற பல்லு என்றால் உழவு என்றுதான் பொருள். வேணா பாத்துக்க. அப்ப பல்லன் என்றால் உழவன் என்றுதான் பொருள். இதுல என்ன உழவனும் உழவும் உழவும் தாழ்ந்ததா? உழவும் உழவும் உழவனும் தாழ்ந்தவனா? உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. எனவேதான் உங்கள் பிள்ளைகள் உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து தேர்தலில் நின்றோம். அவனும் என்னென்னமோ பண்ணி பார்த்தான். கடைசியா விவசாயிய இங்க கலப்பையை கொடுத்த மாதிரி என் கையில கலப்பையை கொடுத்து என்னையவே சின்னமாக்கி நிறுத்திட்டான். அப்போ அந்த நிமிர்வு அது நமக்கு அவசியப்படுது. இங்கே மானுட குலத்தின் தோற்றுவாய் உங்களுக்கு தெரியும். தொல்காப்பியர் வரையறுத்ததை காணொலி ஆவணமாக கூட பார்த்தீங்க. மாயோன் மேய மைவரை உலகமும், சேயோன் மேய காடுரை உலகமும், மாயோன் மேய காடுரை உலகமும், சேயோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புணல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும் என்று பகுத்து வகுத்து தந்ததை பார்த்தீர்கள். முதலில் குறிஞ்சி நிலத்திலே நாம் வாழ்ந்தோம். அங்கு வாழ்ந்த மக்கள் குன்றவர்கள் என்று அழைக்கப்பட்டோம். நாளடைவில் இன் குன்றி குன்றி குறவர்கள் என்று அழைக்கப்பட்டோம். அந்த குடிதான் ஆதி தாய்க்குடி. அதிலிருந்து தான் இத்தனை குடியும் நாம் தலைத்து துளிர்த்து வாழ்கிறோம். அடுத்த குடி கீழே இறங்கினோம். கீழே இறங்கி வந்தோம். காடும் காடு சார்ந்த இடமும், அந்த இடத்திலே முல்லை மலர்கள் அதிகமாக இருந்ததால் முல்லை நிலம் என்று நமது முன்னவர்களால் பகுக்கப்பட்டது, குறிக்கப்பட்டது. அந்த நிலத்திலே வாழ்ந்த நாம் ஆயர்கள், கோன், அங்கே வேட்டையாடி உண்ட விலங்குகளை ஏன் நாம் வளர்த்து உண்ணக்கூடாது என்று ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கினோம். அங்கு நாம் ஆயர், கோன், அந்த குடியிலிருந்து கீழே இறங்கினோம். அந்த நிலம் மருத மரங்கள் அதிகமாக இருந்ததால் அந்த நிலத்திற்கு பெயர் மருத நிலம் என்று பெயர் வைத்தோம். அந்த நிலத்திலே வந்துதான் நகர்ந்து நகர்ந்து வந்த நாம் நிலைத்து வாழத் தொடங்கினோம். அந்த இடத்திலே நமக்கான உணவுப் பொருளை ஏன் வேளாண்மை செய்யக்கூடாது என்று முடிவெடுத்தோம். அங்குதான் உழவு தொடங்கியது. அந்த நிலத்தில் வாழ்ந்த எல்லோரும் நிலம் பள்ளமாக இருந்ததால் பள்ளர்கள். அது காரண பெயர், குடிப்பெயர் அல்ல, குடிப்பெயர் அல்ல. குடிப்பெயர்கள் நாம் வேளாளர் என்பதுதான். மேட்டு பகுதியிலே வீடு கட்டி வாழ்ந்தோம். அடுக்கடுக்காக வீடுகளை கட்டி தொடர்ச்சியா வாழ்ந்ததால் நகரம், நகரம் அது நாகரிகம் என்றானது. அங்கு நிலைத்து வாழும் போது கலை, இலக்கியம், பாட்டு, கூத்து எல்லாம் உருவானது. வழிபாடு எல்லாம் வந்தது. அங்குதான் அரசாட்சி தொடங்கியது. அரியணையில் ஏறிய போது சாதாரண ஒரு மகன் அமைச்சரானால் மாண்புமிகு என்றது போல அரியணையில் ஏறி அமரும் போது பாண்டியர் ஆனோம். இப்படிதான் இதான் வரலாறு. அங்குதான் 18 குடிகளாக நாம் பிரிந்து பிரிந்து சென்றோம். அதை நன்கு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப வேளாளர் என்பது கூட ஒரு சாதி, ஒரு குலத்தின் பெயர் அல்ல. அது தமிழ் பேரினத்தின் நாகரிகத்தின் குறியீடு, தமிழ் இனத்தின் நாகரிகத்தின் குறியீடு வேளாண்மை, வேளாளர் என்பது. அது மருதநில மக்களின் பண்பாடு வேளாளர் என்பது, வேளாண்மை என்பது. சாதாரணமா ஒரு நிலத்தை உழுது இதை விதைச்சா இது வந்துடும், இதை சாப்பிட்டா அதுக்கு நல்லது, இதை சாப்பிட்டா அது நல்லது, இந்த பருவத்தில் இதை விதைச்சா அது வரும்னா கண்டுபிடிக்கிறதெல்லாம் சாதாரணமாக நடந்தது அல்ல. பல பல தலைமுறையாக நமது முன்னவர்கள் பாடுபட்டிருக்கான். அவன் சொல்றா, உன் இனத்தின் தொன்மத்தை நீ அறிய வேண்டுமா? இன்றும் மலைகளிலே எண்ணற்ற மூலிகை செடிகள் இருக்கிறது. நீ பயணித்து போ, அது
அதில் எந்த மூலிகையை சாப்பிட்டால் எந்த நோய் குணமாகும் என்று கண்டறி அதை தேட தொடங்கினால் தெரியுமடா உன் இனத்தின் தொன்மைங்கிறான். இந்த கீரை இதை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, பொன்னாங்கண்ணியை சாப்பிட்டா, இந்த அகத்திக்கீரை சாப்பிட்டா அதில் இரும்பு சத்து அதிகம், முருங்கைக்கீரை சாப்பிட்டா அதில் இரும்பு சத்து அதிகம். இதையெல்லாம் கண்டுணர்வது என்பது கதையல்ல, நமது முன்னோர்களின் பெரும் கனவு, பெரும் பயணம், நெடிய வரலாறு என்பதை என்னரும் தமிழ் தம்பிதங்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். நான் என் உடன் பிறந்தானை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுவேனே, ஆனால் இது எந்த மாதிரியான மனநிலை? எந்த மாதிரியான மனநிலை? தமிழ் குடியில் எந்த குடி தாழ்ந்த குடி? எந்த குடி? இந்த நிலத்தில் தானடா இந்த கொடுமை நிகழ்ந்து விட்டது. ஒரு தலைவன் வந்தான், தமிழ் தேசினத்தின் விடுதலை என்ற புனித கனவோடு வந்தான். அந்த நிலத்திலே என்ன நடந்தது? என்ன நடந்தது? இங்கே சாதிக்கு ஒரு புதைகுழி, சாதிக்கு ஒரு இடுகாடு, சாதிக்கு ஒரு சுடுகாடு, சாதிக்கு ஒரு குளம், சாதிக்கு ஒரு கிணறு, சாதிக்கு ஒரு சாமி கோயில். அங்க அப்படி இல்லை. நீ எவனாவும் இரு, என் கோட்டுக்குள் என் நாட்டுக்குள் வந்தால் தமிழனாக வா என்று கட்டினான் படையை. தாய் நிலத்தின் விடுதலைக்காக போராடி உயிரை நீத்தார்கள். பிரிகேடியர், சாதாரண வீரன், இருவரும் ஒரே நிலத்தில் படுத்தார்கள், மாவீரர் துயிலும் இல்லம் என்று. ஆனால் இந்த மண்ணிலே பகுத்தறிவு, முற்போக்கு, சகோதரத்துவம், சமத்துவம், சமூக நீதி எல்லாம் பேசியவர்கள் நிலத்திலே என்னரும் தம்பி தங்கைகளே, உயர்ந்த சாதிக்காரன் சுடுகாட்டு வழியே தாழ்ந்த சாதிக்காரன் பிணத்தை எடுத்து செல்ல முடியாது. இந்த இறுக்கம், இந்த கொடுமை எப்படி சகிப்பது? எப்படி சகிப்பது? ஒரு தலைவனுக்கு கனவு இருந்தது, சாதித்து காட்டினான். அவன் பிள்ளைகள், எங்களுக்கும் ஒரு கனவு இருக்கிறது. அறிவார்ந்த என் அன்பு சொந்தங்களே, என் தம்பி தங்கைகளே, நீங்கள் நன்கு உணர வேண்டும். இங்கே திராவிடம், இந்தியம், இதன் கோட்பாடுகள் தமிழர்களை பிளந்து பிரித்து வலிமை பெறும். தேவேந்திரர், தேவர் இருவரும் ஒருதாய் பிள்ளைகளாக ஒன்றாகி விட்டால் ஏது கருணாநிதி, ஏது ஜெயலலிதா, ஏது எம்ஜிஆர்? வடக்கே படையாச்சி, பறையர், இரண்டு பெருத்த தமிழ் சமூகம் ஒன்றாகிவிட்டால் ஏது திராவிடன், இந்தியன்? நாம் தனித்தனியாக பிளந்து பிரிந்து நிற்கிற வரை திராவிடன் வலிமை பெறுவான், இந்தியன் வலிமை பெறுவான், அதிகாரத்திற்கு வருவான். பிரிக்கும், பிரிச்சு பிரிச்சு போடும். திட்டமிட்டு இவர்கள் தமிழ் பெருங்குடி மக்களுக்கு மொழி பற்று, இனப்பற்று இல்லாது ஒழித்து சாதிப்பற்று, மதப்பற்றை ஊட்டினார்கள். அதனால் என்ன ஆனது? என்ன ஆனது? தேவேந்திரர் மீது அடி விழுந்தால் தேவருக்கு வலிக்காது, தேவர் மீது அடி விழுந்தால் தேவேந்திரருக்கு வலிக்காது, நாடார் மீது விழுந்தால் கோனாருக்கு வலிக்காது, வன்னியர் மீது விழுந்தால் பறையருக்கு வலிக்காது, பறையர் அடிபட்டால் படையாட்சிக்கு வலிக்காது, கவுண்டர் அடிபட்டால், கவுண்டர் தாக்கப்பட்டால் செட்டியாருக்கு வலிக்காது, பிள்ளைக்கு வலிக்காது, முதலியாருக்கு வலிக்காது. இந்து அடிபட்டால் இஸ்லாமியனுக்கு வலி இல்லை, கிறிஸ்தவன் அடிபட்டால் இஸ்லாமியனுக்கு வலி இல்லை, இந்துக்கு வலி இல்லை. ஆனால் இதில் எவன் அடிபட்டாலும் ஒரே ஒரு உணர்வு, ஒரே ஒன்று கதறி துடிக்கும். அது எது? அதுதான் தமிழ் தேசிய இன உணர்வு, இன அரசியல். அப்ப திராவிடம், இந்தியம் நம்மை பிரித்து பிளந்து வலிமை பெற்று அதிகாரத்திற்கு வரும். தமிழ் தேசிய அரசியல் கோட்பாடு என்பது சாதி மத உணர்ச்சிகளால் பிளந்து பிரிந்து நிற்கிற தமிழ் சமூகத்தை நாங்கள் தமிழர்கள், ஒரு தாயின் பிள்ளைகள், தமிழ் தேசியத்தின் மக்கள் என்ற உணர்வுட்டி ஒன்று கட்டி வலிமை பெற்று அதிகாரத்திற்கு வரும். அதுதான் நடக்கிறது. கோயில்பட்டியிலே
தினகரன் ஐயா போட்டியிடுகிறார்கள் அமமுக சார்பில். அவர் தோற்று போகிறார். ஐயா கடம்பூர் ராஜு வெற்றி பெறுகிறார். காரணம் என்ன? அங்கே பெரும்பான்மையான இருக்கிறவர்கள் மறவர்கள். அடுத்து தேவேந்திரர், அடுத்து நாடார், அடுத்து கோனார். இந்த 4 தமிழ் சமூகமும் ஒன்றோட ஒன்று இணையவில்லை. தேவருக்கு தேவேந்திரர் போடவில்லை, நாடாரும் கோனாரும் போடவில்லை. அதனால் ஐயா கடம்பூர் ராஜு வெற்றி விட்டு விட்டார். இப்போது நமக்கு முன்னாடி நிற்கிற பிரச்சனை என்ன? நமக்கு முன்னாடி நிற்கிறது ஐயா கருணாநிதி அவர்களுடைய மகன் ஸ்டாலின் நிறுத்துற மறவருக்கு தேவேந்திரர் போட போறாரா, பிரபாகரன் மகன் சீமான் நிறுத்துற மறவருக்கு தேவேந்திரர் போட போறாரா? ஐயா ஸ்டாலின் அவர்கள், கருணாநிதி அவர்களுடைய அன்பு மகன் ஸ்டாலின் நிறுத்துகிற தேவேந்திரருக்கு தேவர் போட போறாரா, நாடார் போட போறாரா? பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மகன் சீமான் நிறுத்துகிற தேவேந்திரருக்கு தேவரும் நாடாரும் கோனாரும் போட போறாரா? இதாண்டா இந்த தேர்தல். இதுதான் இந்த தேர்தல். இது ஒண்ணுதான் நம் இனத்திற்கான தேர்தல். வேற வழியே கிடையாது. இப்போது நான் தேவேந்திரர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்று என்று போராடுகிறேன். நான் யார்? நீ யார்? யாரிடத்தில் முறையிட்டு போராடி கொண்டிருக்கிறாய்? ஒரு தடவை உன் நெஞ்ச தொட்டு சொல்லி சிந்திச்சு பார். யாரிடத்திலே போராடி கொண்டிருக்கிறாய்? இது ஒரு போராட்டம் இல்ல, எல்லா போராட்டங்களையும் மனு கொடுத்து முறையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்து போராடுகிறோம். இந்த நாடு உன்னுது, இந்த நிலமும் அதிகாரமும் உன்னிது, உன்னுடையது. இதை பிறரிடத்தில் கொடுத்து விட்டு நீ மனு கொடுத்து போராடுவது மாறி ஒரு மானங்கட்டதனம் ஒன்று உண்டா? இந்த அதிகாரம் நம்மிடத்திலே இருந்தால் இந்த போராட்டம், இந்த கூட்டம் அவசியப்படுமா? யோசிச்சு பார். அவசியப்படுமா? இங்க பார், இங்க பாரு, நான் சொன்ன நீ நம்ப மாட்டேன். எப்படா நம்மளை தாழ்த்தப்படுங்க பாரு. 1947 வரைக்கும் இந்த நான் பிராமின் ஹிந்து அப்படின்னு தான் குறிச்சிருக்கான். இதனால கிட்டத்து காட்டிக்க. எது துண்டி சீட்டு இல்ல, சான்று சீட்டு. அப்ப ஏதோ பேசிட்டு போறாருன்னு சொல்லக்கூடாது. இந்த பாரு, நான் பிராமின் ஹிந்து தான் தேவேந்திரன் எழுதியிருக்கான். அப்புறம் எப்படி எஸ்சியில போய் என்ன சேர்த்து விட்ட? எப்படி சேர்த்து விட்ட? இங்க பாரு, 3 முறை என் மக்கள் முன்வைத்த கோரிக்கையை ஏற்று இந்த தேவேந்திரரை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்ற சொல்லி, இந்த பாரு 5/1/2021 ஒரு முறை, 31/1/2022 ஒரு முறை, மறுமுறை 27/2/2024 3 முறை அண்டர் செக்யூரிட்டி டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சுபேந்து தாஸ் என்பவர் தமிழ்நாட்டுக்கு பரிந்துரைக்கிறார். இதை நீங்க மாநில அரசு முடிவு செய்து இது பட்டியல் பிரிவில் இருந்து தேவேந்திரரை வெளியேற்றணும். அதுக்கு சான்று the ராஜ்யசபா passes bill to remove the Pohoto caste from SC list. இந்த போகட்டோ அந்த சாதியை பட்டியலில் இருந்து வெளியேற்றியது போல தேவேந்திரரை வெளியேற்று என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று 3 முறை பரிந்துரைச்சு 3 முறை அதை தூக்கி குப்பையில போட்டு, இப்ப நம்மள என்ன சொல்றான்? நீங்க வெளியேற்றிட்டா எங்க போவோம்? தெருவில் போவோம். ஏண்டா டேய், வெளியேற்றிட்டா எங்க போவோம்? நீனே நாட்டில் சட்டசபைக்கும் பாராளுமன்றத்துக்கும் போகும்போது நாங்க எங்க போவோம்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் இது? நாடு என்னது? எங்க போவோம்னா என்ன அர்த்தம்? நாங்கள் கேட்பது ஒன்றுதான், உங்களுக்கு பட்டியல் பிரிவில் இருந்தால் சலுகை கிடைக்கிறது என்கிறாய். இதை விட நீ என்னை இழிவுபடுத்த முடியாது. மானமும் அறமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டம் நாங்கள். உழவு செய்வதையும் போர் செய்வதையும் தொழிலாக கொண்டிருந்தோம். உழவு செய்வோம். வேற்று நாட்டு மன்னர்கள், வேற்று நாட்டவர்கள் படையெடுத்து வருகிற போது என் மன்னனுக்காக போரும் செய்வோம். அதனால்தான் ஏறும் போரும் எமக்கு தொழில். எதில் நான் குறைஞ்சிட்டேன், நீ தாழ்த்தின? இப்ப நாங்க கேட்கறது என்ன? பட்டியலில் வைத்து எனக்கு சலுகை வேண்டாம்.
வெளியேற்றி எனக்கு உரிமையை கொடு. அதான் நாங்க கேட்கிறது. சலுகை எனக்கு வேண்டியதில்லை, உரிமையை கொடு. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளே, சம பங்கு என்பதை ஏற்கல. நாமும் சம பங்கு என்பதை ஏற்கல. உரிய பங்கு என்பதை கேட்கிறோம். புரியுதுன்னு நினைக்கிறேன். உரிய பங்கை கொடு. நீ மாளிகை கட்டி பல ஆண்டுகளாக வாழுவாய், நான் கீழ்நிலத்திலே பள்ளத்திலே குடிசையிலே வாழுவேன். இரண்டிற்கும் சமபங்கா? நீ பல நூறு ஆண்டுகளாக கல்வி உனக்கு கிடைத்திருக்கிறது, மறுக்கப்படவில்லை. பல நூறு ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட நான் இந்த தலைமுறையில் தான் பள்ளிக்கூடத்திலே கால் வைக்கிறேன். எனக்கும் உனக்கும் சமபங்கா? இது ஏற்புடையதா? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து பாருங்கள். இது ஏற்புடையதா? இல்லை. அப்ப எனக்கு எது வேணும்? ஈட ஒதுக்கீடு என்ற சொல்லை ஒழிக்கணும். ஈட பகிர்வு, பங்கீடு. எனக்கு உரிய பங்கை கொடு. வா, குடிவாரி கணக்கெடுப்பு எடு. குடிவாரி கணக்கெடுப்பு, சாதிவாரி எண்ணு. தேவேந்திரர் நான் எவ்வளவு எண்ணு, தேவர் நான் எவ்வளவு எண்ணு. அதில் கல்லர், மறவர், அகமுடையர் தனித்தனியாக எண்ணு. இல்லைன்னா என்ன பண்ற? முக்குளத்தோர் ஆளுக்கு ஒரு அமைச்சரை கொடுத்து முடிச்சு விடுற. ஆனா நீ வீட்டுக்குள்ளே 2 அமைச்சரை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுற. இப்ப எண்ணீரு. இப்ப தேவேந்திரனுக்கு என்ன 7.5 இல்ல 8 வருது, இல்ல 9 வருது, இல்ல 10 வருது. அதை கொடுத்துரு. நீ பட்டியல வச்சு கொடுக்காத, வெளியேத்து, வெளியேத்து. ஏற்கனவே 18 இருந்தது எஸ்சி எஸ்டிக்கு. பழங்குடி மக்கள், அதுல ஆதி தமிழ் குடிகள், தேவேந்திரர் எல்லாருக்கும் சேர்த்து 18 இருந்தது. இதுல இன்னும் கொடுமை பார்த்துக்க. இந்த எஸ்டிக்கு 2 இடம் கொடுத்துருக்காங்க தேர்தல, 2 இடம். எஸ்டிக்கு கொடுத்த, ஷெட்யூல் டிரைப்ஸுக்கு கொடுத்த எந்த சலுகையும் அந்த மக்கள் அனுபவிக்க முடியல. ஏன் தெரியுமா? இந்த குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி, அதை வாங்குவதற்கு குடும்ப அட்டை அவசியம். அதனால் இந்த பங்கீடு, இந்த பகிர்வுகளை இதை பெறுவதற்கு எனக்கு சாதி சான்றிதழ், நான் ஷெட்யூல் டிரைப்ஸ் என்பதற்கு சான்றிதழ் இல்லை. உன்னால் நம்ப முடியுதா? உன்னால் நம்ப முடிகிறதா? விடுதலை பெற்ற 72 ஆண்டு தொடப்போகுது. 78 ஆண்டு இந்த நாடு, 60 ஆண்டுகளை திராவிடர்கள் ஆட்சி. இன்னும் அவனுக்கு பழங்குடி மக்களுக்கு சாதி சான்றிதழ் இல்லை. பிரபாகரன் மகன் நான் வந்து போராடி ஆதி தமிழ் குடி குறவர் குடிக்கு 3000 பேருக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்துருக்கேன். இன்னும் காட்டு நாயக்கன் இருக்கான், போயர் இருக்கான், இருளர் இருக்கான், சாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இல்ல. அப்ப எப்படி அந்த எஸ்டியில் அவனுக்கு என்னடா இருக்கும்? எஸ்டின்னு சொல்லிட்டு தெரியலாம். அப்ப போனால ஒருத்தன் டிவிக்கு என்னபடி கத்திட்டு தெரியலாம், அது மாதிரி தெரியலாம். எப்படி? அப்ப இங்க என்ன இருக்குது? 18ல் பெருமகனார் ஐயா கருணாநிதி அவர்கள், முன்னாள் முதல்வர் அவர்கள், தானை தலைவர், தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் 3 விழுக்காடை எடுத்து அருந்ததியருக்கு கொடுத்து விட்டார். உள் ஒதுக்கீடு என்று கொடுத்து விட்டார். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், எண்ணரும் தம்பி தங்கிகள் இதை ஆழ்ந்து புரிந்து தெரிந்து கொள்ளும். நாம் யாருக்கும் எதிரிகள் அல்ல. ஆட்டுக்கும் மாட்டுக்கும் புல்லுக்கும் பூண்டுக்கும் மரத்திற்கும் செடிக்கும் அரசியல் பேசுகிற அன்னை தமிழ் சமூக பிள்ளைகள் நாம் நம்மை போல சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்துவோமா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் பேரன்பின் தாய் அவள் பிள்ளைகள் எப்படி பிறரை வெறுப்போம்? நீ அருந்ததியர் மக்களுக்கு 3 விழுக்காடு கொடுங்க, 8 கூட கொடுங்க, 6 கொடுங்க, 10 கூட கொடுங்க, வேணாம்னு சொல்லல. ஆனால் பொதுவில் இருந்து எடுத்து கொடுத்திருக்கணும். எங்கிருந்து எடுப்பீர்கள்? 10 விழுக்காடு. எக்கனாமிக்கலி பேக்வர்ட், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், அவர்களுக்கு எங்கிருந்து கொடுத்தீர்கள்? நான் சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வர்ட், சமூகத்தாலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கியவன். அப்ப நீ என்ன பண்ணும்? அருந்ததியர்களுக்கு நீ பொதுவில் இருந்து 3 விழுக்காடு 4 விழுக்காடு கொடுத்திருந்தால் அதுக்கு பேச்சே கிடையாது. பாராட்டுகள், கொண்டாட்டம், வாழ்த்துக்கள். ஆனால் நானே நெடுஞ்சதட்டுல 4 பருக்கை போட்டு தின்னுக்கிட்டு இருக்கேன். அதுல இருந்து 2 எடுத்து கொடுத்துட்டேன். எப்படி கொடுத்த? எனக்கென்று அரசியல் வலிமையோ அதிகாரமோ இல்ல, எனக்கென்று தலைமையோ இல்ல. அப்ப நான் குரலற்ற மக்கள்,
உழைக்கும் எளிய மக்கள். எஸ்சி எஸ்டியில் இருந்து 3 கொடுத்த ஐயா கருணாநிதி பிசி எம்பிசியில் இருந்து 3 கொடுத்திருக்க முடியுமா? இந்த கேள்விக்கு உங்க ஏற்றாது பதில் இருக்கா? ஏன் கொன்றுப்பான். ஆனால் இவனுக்காக இருந்த தலைவர்கள், என் மக்களுக்காக முன்னணி இருந்த தலைவர்கள் மக்கள் செய்தது, யாவர் நமக்கான மக்களுக்கான உரிமையை எடுத்து 3 விழுக்காடு கொடுத்தாரோ அவர் இடத்திலே அடுத்த தேர்தலில் 2 சீட்டுக்கு போய் நின்றதால் என் சீட்டு போயிட்டு. அதுல 3 விழுக்காடு கொடுத்தது கூட இல்ல, ஃபர்ஸ்ட் பிரிபரன்ஸ் போட்டாப்ட. முன்னுரிமை, நல்லா நீ விளங்கணும், முன்னுரிமை என்று போட்டார். அருந்ததிய மக்களுக்கு கொடுத்த 3 விழுக்காடு அப்படியே இருக்கு. அது போக என்னுடைய மிச்சம் இருக்கிற 15லும் அவர் வந்து தகுதி அடிப்படையில், திறன் அடிப்படையில் போட்டியிடலாம். அருந்ததியர் மக்களுக்கு அதிலே முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அவருக்கு போக மீதி. அவர் வீட்டில் சாப்பாடு சமைச்சு அப்படியே இருக்கு, அவருக்கு தேவைப்படும் போது சாப்பிட்டுப்பார். ஆனால் எங்கள் சாப்பாட்டிலே அவர் சாப்பிடுவார். அவர் சாப்பிட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் பிரிபரன்ஸ் முன்னுரிமையில் என்ன வருதுன்னா, அவர் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தால் நான் சாப்பிடலாம், மிச்ச கஞ்சி எச்சி கஞ்சி எனக்கு என்று ஆயிட்டது. அதனால என்ன, ஒரு பல்கலைக்கழகத்தில் 5 பேராசிரியர் வேலை. அந்த வேலையில என்னருமுடன் பிறந்தார்களே எஸ்சிஏ 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 என்று தாழ்த்தப்பட்ட எஸ்சி அருந்ததிய மக்களுக்கு 4 வேணா இருக்குன்னா தட்டி பாரு. நான் போன தடவை காட்டினேன். போக மீதி 1 தான் இருக்கு. 4 போயிடுச்சு அவங்களுக்கு முன்னுரிமை இல்ல. எனக்கு 1 தான் இருக்கு. அது ஆதி தமிழ் குடி பறையனுக்கா இல்ல தேவேந்திரனுக்கா? யாரு எடுத்துக்கிறது? சிக்கல் புரிஞ்சிருச்சா உனக்கு? இப்ப நாங்க என்ன சொல்றோம், அந்த 3ஓட அப்படியே நிப்பாட்டு. இதை நல்லா விளங்கிக்க, 3ஓட அப்படியே நிப்பாட்டு. ஃபர்ஸ்ட் பிரிபரன்ஸ் தூக்கிடு, முன்னுரிமை எடு. உச்ச நீதிமன்றமே சொல்லுது முன்னுரிமை கூடாதுன்னு, தூக்கு, அதை எடுத்துரு. இப்போ நான் 15-16 ஆண்டுகளா என்னோட 3 விழுக்காடை இழந்திருக்கிறேன். அதுக்கு 3ஐ இதுல போடு. இதுல இந்த 15ஓட சேர்த்து போடு. ரொம்ப நாளா இழந்திருக்கிறேன், அதுக்கு வட்டியோட சேர்த்து 2 சேர்த்து 5 20 போடு. 20 போட்டியா? என்னைய பட்டியலிருந்து வெளியேத்திரு. யாரு? தேவேந்திரன் என்னைய பட்டியலிருந்து வெளியேத்திரு. வெளியேற்றிட்டு சாதிவாரி எண்ணு. வன்னியரா எண்ணீரு, கவுண்டரா எண்ணீரு, தேவரா எண்ணீரு, நாடாரா எண்ணீரு, கோனாரா எண்ணீரு, முதலியாரா எண்ணீரு, பிள்ளையா முத்தரையரா உடையாரா என்ன எண்ணி குடிவாரி கொடுத்துரு. அந்த வீட்டுல 100 பேர் இருக்கானா 100 பேர் சாப்பாட கொடுத்துரு. இந்த வீட்டுல 10 பேர் இருக்கானா 10 பேருக்கான சாப்பாடு அனுப்பிடு. ஆனா நீ என்ன செய்யற, 100 பேர் இருக்க வீட்டுக்கு 10 பேர் சாப்பாடு அனுப்புற, 10 பேர் இருக்கிற வீட்டுக்கு 100 பேர் சாப்பாடு அனுப்புற. இது நீதி அல்ல, அநீதி. அப்ப என்ன சொல்றோம், நீ எடுத்து கொடுக்காதடா, டே இங்க வாடா, எடுத்து இங்க ஒப்பமிட்டு சொத்து ஒண்ணு இல்ல, இது எங்க அப்பமிட்டு இடம். நீ எடுத்து கொடுக்காத, எண்ணி கொடு, அள்ளி கொடுக்காதே, அளந்து கொடு. இதுதான் சரியான இடஒதுக்கீடு கோட்பாடு, சரியான உரிய பங்கீடு, இதுதான் சரியான சமூக நீதி. இதான் இப்ப நம்ம கேட்கிறது. இப்ப தேவேந்திரர் என்னை எண்ணிட்ட, பாட்டியிலிருந்து நான் வெளியேறிட்டேன், எண்ணிட்டேன், எனக்கு 8 வருது, அந்த 8ஐ பிசியில வச்சு கொடுத்துரு. ஏற்கனவே இருக்கிறவனுக்கு எந்த இடையூறுல என்னோட இடத்த அங்க இருந்து எடுத்துக்கிறேன். இல்ல மோஸ்ட் பேக்வர்ட் எம்பிசியில சேர்த்து கொடுத்துரு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இப்ப நீ கொடுக்க மாட்ட. ஆனால் பிரபாகரன் மகன், வீர பெரும்பாட்டன் சுந்தரலிங்கத்தின் பேரன், பூலித்தேவன் மருதுபாண்டி வேலு நாச்சியாரின் பேரன், அழகுமுத்துக்கோன் தீரன் சின்னமலையின் பேரன் வருவான் தருவான். என்ன பண்ணுவான்? வருவான் தருவான். ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப ஒரு கோரிக்கை வைக்கிறோம், இதை பண்ணி விடுங்க அப்படின்னு. பண்ணிட்டா வாழ்த்துக்கள். நமக்கு வர வழியே இல்லை, வழியே இல்லை. ஒன்றை நீ முடிவு பண்ணு, இலவசமாக ஆடும் மாடும் வீடும் வேண்டாம், இந்த நாடு வேண்டும் என்கிற உறுதி உனக்கு வேண்டும். அடிமை சிந்தனை உனக்கு முதல்ல மாறணும். அடிமை சிந்தனை மாறணும், அது ரொம்ப முக்கியம். நம்ம அவங்களா வந்தாங்களே, இப்ப நம்ம பட்டியலிருந்து வெளியேற்ற சொல்றோம்ல,
நாளைக்கு எங்க அண்ணங்க இதே இடத்துல இந்த பக்கத்துல கூட இதே இடத்துல கூட போடுவாங்க. ஆனால் எங்க அண்ணங்களுக்கு நான் வைக்கிற கோரிக்கை ஒன்றுதான், எவன் எங்களை பட்டியலில் இருந்து வெளியேற்றுகிறானோ அவனோடு தான் கூட்டணி. இந்த முடிவை நீங்க எடுக்கணும். நான் ஏன் எடுக்கிறது இல்ல, நான் எவனோடும் சேரதில்ல. நான் வருவேன், நான் கொடுத்துருவேன், நான் எடுத்துருவேன், அவ்வளவுதானே. அந்த சாதிய இழிவு தீண்டாமை கொடுமை என்பது மிகப்பெரிய சமூக நோய். அது தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய எதிரி சாதி மத உணர்ச்சி. சாதியும் மதமும் நம்மளை பிளந்து பிரிக்கும். தமிழர் என்கிற மொழி உணர்வு, இன உணர்வு நம்மை இணைக்கும். நீ பாரு, என் தம்பி பேசினால, முதன் முதலா தமிழ்நாட்டில் என் தாத்தன் இமானுவேல் சேகரனுக்கு வீர வணக்கம் செலுத்த போகும்போது தேவர், நாடார், கோணார், வன்னியர், கவுண்டர் எல்லாரும் என்னோடு வந்தான். அதே மாதிரி அக்டோபர்ல எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவருக்கு வணக்கம் செலுத்தும் போது தேவேந்திரர், நாடார், கோணார், பிள்ளை, முதலி, கவுண்டர், வன்னியர் எல்லாரும் வந்தான். இது எப்படி சாத்தியம்? ஒரே ஒரு மகனால் சாத்தியம், பிரபாகரன் என்ற பெருந்தலைவனால் சாத்தியம். புரியுதா உனக்கு? நீ இந்த கூட்டத்தில் நிறைந்து உட்கார்ந்துருக்க. தேவேந்திரர் பட்டியல் வெளியேற்றத்திற்கு மறவர் இருக்கிறார், அகமுடையர் இருக்கிறார், கள்ளர் இருக்கிறார், கோணார் இருக்கிறார், நாடார் இருக்கிறார், வன்னியர் இருக்கிறார், பிள்ளை இருக்கிறார், முதலியார் இருக்கிறார், இஸ்லாமியர் இருக்கிறார், இந்து இருக்கிறார், கிறிஸ்தவர் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? நாங்கள் தமிழர்கள் என்ற ஒரே குடையின்களே. என் பிள்ளைகள் இதை நல்லாக உங்கள் சிந்தனையில் ஏற்றிக்கொள்ளும். பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடியவனின் பிள்ளைகள் நீங்கள். பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று பாடியவனின் பிள்ளைகள் நீங்கள். அதை நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் இட்டோர் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று பாடிய அறிவு மூதாட்டிய அவையின் பேரனும் பேத்திகளும் நீங்களும் நானும். பறச்சியாவது ஏதடா, பணத்தியாவது ஏதடா, இறைச்சிதோல் எலும்பிலே இலக்கமிட்டு இருக்குது என்று பாடிய சித்தர் சிவாக்கியரினுடைய வாரிசுகள் நாம். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையோர் மேலோர் என்று பாடிய பெரும்பாவளன் பாட்டன் பாரதியின் பேரனும் பேத்திகளும் நாம். இருக்கின்றானே சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே. இருட்டறையில் உள்ளதடா தமிழகம், இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே என்று பாடுகிறான் நம்முடைய புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. எப்படி பாடுறான் பாரு. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடிய புரட்சி பாவலன், தமிழை உயிராக நேசித்து பாடிய புரட்சி பாவலன். தமிழ் வளர்த்தல் ஒன்று, தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று பாடாது, சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று பாடுகிறான். பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லை. எதை? சாதியை ஒழிக்கலைன்னா நாடு துலங்காதுங்கிறான். கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே. இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாயேங்கிறான். அது எந்த தாய்? தமிழ் தாய். அந்த தாய் அரியணை ஏற வேண்டும் என்றால் நாம் ஒருவருக்கொருவர் ஒரு தாய் பிள்ளைகளாக கட்டி அணைத்து நின்றால் இனப்பகையையும் துரோகத்தையும் வெட்டி வீழ்த்த முடியும் என்பதை மான தமிழ் பிள்ளைகள் உணர்ந்து தெளிய வேண்டும். இதுவரை நான் எத்தனையோ கூட்டம் நடத்திருக்கேன்டா, அதெல்லாம் பார்த்து அவன் பயந்துருக்க மாட்டான்.
பயந்துருக்க மாட்டான். நான் விவசாயிக்கு போட்டான், மீனவருக்கு போட்டான், மாணவருக்கு போட்டான், போக்குவரத்து தொழிலாளருக்கு போட்டான், ஆசிரியருக்கு போட்டான். தேவேந்திரருக்கு வெளியேற்றான்ட்டு தேவரி பேசுறான்டா, கவுண்டம் பேசுறான்டா, வன்னியம் பேசுறான்டா, எல்லாரும் பேசுறான்டா. அங்க என்ன பண்ணும், ஈரக்குலை ஏறி இறங்கும் ஒரு தடவை. ஐயோ ஐயோ, இதாண்டா நம் முன்னவர்கள் கண்ட கனவு. இதுதாண்டா நம் முன்னவர்கள் கண்ட கனவு. யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தான் நம் தாத்தன் பட்டுக்கோட்டை பண்ணது இதுக்காகத்தாண்டா. ஓங்கி வளர்ந்த மூங்கில் மரம் ஒன்னு பிடிச்சிருக்கு, ஒழுங்காக குறுத்து விட்டு கிளையா வெடிச்சிருக்கு. ஒட்டாம ஒதுங்கி நின்னா உயர முடியுமா? எதிலும் ஒற்றுமை குறைந்ததென்றால் வளர முடியுமான்னு பாடினது உனக்கு எனக்கு தாண்டா. உனக்காக தாண்டா, உனக்கு எனக்கும் தான். சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும். சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன். உன்கிரகை உயர்ந்தது, உழைக்கிறகை தாழ்ந்தது என்ற எண்ணம் எவருக்கும் இருக்கக்கூடாது. இறைவனுக்கு முன்பு இரு கரமும் இணைத்துத்தான் வழிபடுகிறோம். அப்போது மானுட பிறப்பிலே எல்லோரும் சமம் என்ற எண்ணம் எல்லோருக்கும் வர வேண்டும் என்று நமக்கு போதித்தவன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் நம்முடைய தாத்தா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தங்கைகள் தம்பிகள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கடா வந்தது நமக்குள்ள பிளவு? எப்படா வந்தது? இந்த திராவிட இந்திய அரசியல் சூழ்ச்சியால் வந்ததுடா. நான் சுரண்டா, பிரபாகரன் மகன் சுரண்டா. இந்த மகனை நான் நிறுத்துற என் தம்பி தங்கைகளை சாதி பார்த்தால் நீ எனக்கு போடாத ஓட்டு, உன் ஓட்டு எனக்கு தீட்டு. இவன் தேவேந்திரன், இவன் ஆதித்தமிழன் பறையன், இவன் தேவன், இவன் நாடார், இவன் கோனார், இவன் பிள்ளை, இவன் முதலி என்று பார்த்தால் அதாண்டா எனக்கு பெரிய தொல்லை. நீ ஒண்ணு செய்யணும், என் நிறத்தை பார்க்காதே, என் கருத்தை பார். எங்கள் சாதியை பார்க்காதே, சாதிக்க துடிக்கும் எங்கள் எண்ணத்தை பார். நாங்கள் சார்ந்த மதத்தை பார்க்காதே, நாங்கள் முன்வைக்கிற மானுடத்தை பார். உயர்ந்த எங்கள் உயிர்மை நேயத்தை பார். தமிழ் பேரன்பின் தாயடா, அவள் பிள்ளைகளடா. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் தழுவி நேசித்தின் என்ற இனத்தின் மக்கள் உடன் பிறந்தான் தேவேந்திரனை நேசிக்காது விழுந்த என்றால் நீ உண்மையிலே தமிழனாடா? நீ உண்மையிலே தமிழனா? பாரு, அவனை மாறி ஒரு தளபதி நம்பிவிட்டால் உயிரை கொடுத்து களத்தில் நிற்கிற மரவன் தேவேந்திர மாதிரி எவனும் கிடையாது. எந்த படையிலடா நின்றவன் சண்டை செய்யல? பாண்டியன் படையிலையா, மருது பாண்டியன் படையிலையா, பூலி தேவன் படையில, யாரு படையில நின்று போறான்? இல்ல தலைவன் பிரபாகரன் படையிலையா, இல்லை அவன் மகன் சீமானின் படையில நின்று போறான் இல்லையா? யார் படையில போறான்? நாங்கள் இந்த இடத்திலே நிற்பது, சீமான் இந்த இடத்திலே நிற்பது தேவேந்திர குல வேளாள மக்கள் என்னோடு நிற்பார்கள் என்றில்ல, நான் உங்களோடு நிற்கிறேன் என்று சொல்லத்தான். நான் உழவர் குடிகளுக்காக நின்றது. நான் உழவன், அதனால் நான் பள்ளன், அதனால் நிற்கிறேன், இந்த களத்தில் நிற்கிறேன். நான் 1100 ஆடு வைத்து மேய்த்தவன், அதனால் நான் ஆயன் கோன், அதனால அவனுக்காக நிக்கிறேன். நாளைக்கு காலையில மாட ஓடிட்டு போறேன்டா, மேய்க்க மலைக்கு போறேன். நீ தடுப்ப, நான் அதை உடைப்பேன். நீ இப்படி வந்தா நான் இப்படி போவேன், நீ அப்படி வந்தீங்கன்னா இப்படி போவேன். ஆனா எப்படியோ போவேன். மாட்டு மேல ஏறி கூட போவேன், மாட்டு வயிற்றுக்குள்ள கட்டிட்டு கூட போயிடும். ஆளுக தான் சின்ன சின்ன ஆளுகளா இருப்போம், வேலையை ரொம்ப சீரியஸா பண்ணி விடுவோம். ரொம்ப சீரியஸா பண்ணி விட்டுருவோம். புரியுதா உங்களுக்கு? இந்த வாட்டி தப்பிக்க முடியாது ராஜா, நீ எவனும் தப்பிக்க முடியாது. நீ இந்த மகன் எடுத்து வைக்கிற அரசியலை எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ
தமிழ் சமூகம் விழிப்புற்று விட்டது. என்னரும் உடன் பிறந்தார்களே, நம்முடைய தலைவர் நமக்கு கற்பித்தது விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வு தான். நீ விழிப்புற்று எழு. எப்படி? நாங்கள் தன்மானமிக்க தமிழர்கள், உலகின் தலை சிறந்த குடி என்ற நிமிர்வோடு எழு. தேவேந்திரன், ஏண்டா தேவேந்திரன்? மருத நிலத்தில் வாழ்ந்த மக்கள் நாம், அதன் தலைவன் வேந்தன், இந்திரன், தேவேந்திரன். கள்ளர், மறவர், அகமுடையர், இந்த மூன்று நம் உறவு இன சொந்தங்கள், நம்ம உடன் பிறந்தார்கள் இணைத்து எங்களை தேவர் என்று அழையுங்கள் என்றார். காரணம் என்ன? இந்திரனுடைய பிள்ளைகள் நாங்கள், தேவ இந்திரன் அவனுடைய பிள்ளைகள், தேவர் என்று அழையுங்கள். சின்ன தேவர், ஷார்ட் ஃபார்ம். பின்னாடி வந்தான் தேவேந்திரன், என்ன பண்றான்? எங்களை, நாங்களும் அதே வேந்தனின் மக்கள், எங்களை தேவ இந்திரன் என்று முழு பேர்ல அழை. இதாண்டா உழவர் குடி. வேளாளர் என்றால் வேல், வேல் என்றால் மண், மண்ணு. இந்த மண்ணை பிசைந்து பண்டங்கள், மண் பாண்டங்கள் செய்பவன் வேளார். மண்ணை உழுது விதைத்து விளைவித்து உணவுப் பொருளை அறுவடை செய்பவன் வேளாளர். வேளாண் குடி. இப்ப புரிஞ்சுக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு தாய் பிள்ளையதான், ஒரே நிலத்தின் பிள்ளைகள் தான். தேவரும் தேவ இந்திரனும் ஒரே தாய் பிள்ளைகள் தான். ரெண்டு பேரும் வேந்தனின் மக்கள் தான். இல்ல ஏன் தேவேந்திரன் நினைக்கணும்? குடும்பர், காலாடி, இருக்குவார் பண்ணாடி, வாதியார், பல்லர், இதெல்லாம் எதுல வருது? இதையெல்லாம் சேர்த்து எங்களை தேவை இந்திரர் என்று அறிவி. சானார், மூப்பர், கிராமணி எல்லாரையும் சேர்த்து எங்களை நாடார்னு அறிவி. இதெல்லாம் நாம் போராடி பெற்றோம். ஆனா சக்கிலியர், இந்த மாதாரி, இவர்களெல்லாம் சேர்த்து எதுவுமே கேட்காம அருந்ததியர் என்று அறிவித்த பெருமகன் ஐயா கருணாநிதி. இதையெல்லாம் நம்ம போராடி வாங்கினோம். எங்களை ஒன்னு அறிவிச்சு விடியா அப்படின்னு எதையுமே கேட்காமல் அறிவித்து விட்டார். அவர்களுக்கெல்லாம் இருந்த அது இனப்பாசம், எங்களுக்கு இருந்த அது இனவெறி. எப்படி ஆயிருது? நீ என்ன வேணாலும் சொல்லு, நீ என்ன வேணாலும் சொல்லு, எங்களின் வெற்றியை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. நாங்கள் பிரச்சனைகளின் பிள்ளைகள், என் மக்களின் பிரச்சனைகளின் பிள்ளைகள். பிண குவியலுக்கு இடையிலே, இனச்சாவின் பிண குவியலுக்கு இடையிலே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள். லட்சக்கணக்கான பிரச்சனைகளுக்கு இடையிலேயே நாங்கள் நின்று 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 வளர்ந்து வருகிறோம். மழைதான் இந்த கோரிக்கையை ஏற்று மழையும் நம்மோடு சேர்ந்து போராடுது. குண்டு மழை பொழியும் போதும் ஓடாது நின்ற மறவர் கூட்டத்தின் மக்கள் ஒரு குளிர் மலைக்கு களைவதா? நம்ம மழையில நனைஞ்சா முளைச்சு போறதுக்கு வெங்காயமாடா? வீர குடிகளடா, தமிழ் குடிகளடா, தேவேந்திர குடிகளடா. நிமிந்து நில்லடா, நிமிந்து நில்லு. அதனால என் அரும் தம்பி தங்கைகள், என் அன்பு சொந்தங்கள், நாம் செய்ய வேண்டியது இந்த தேர்தலை ஒரு போர் போல நாம் கருத வேண்டும். பன்னெடுங்காலமாக தாழ்த்தி வீழ்த்தப்பட்ட தமிழ் சமூக மக்கள் வலிமை மிக்க அரசியல் படையாக திரண்டு தங்களுக்கென்று ஒரு அதிகாரத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற ஒரு லட்சிய உறுதியோடு இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். நீங்கள் திரும்ப திரும்ப 1000, 500 பணத்திற்கு வாக்கை விற்பது என்பது மிக கொடுமையான, மறுபடியும் அடிமை சூழலை நமக்கு தரும். அதை உணர்ந்து தெளிந்து என்னுயிர் சொந்தங்கள், இனமானமும் தன்மானமும் கொண்ட தமிழின மக்கள்
பட்டியல் வெளியேற்றம் என்பது இங்கே என் தம்பி குணா அவர்கள் பேசியது போல இன்னும் 10 நாள்ல நம்மை விட வேகமாக பட்டியல் வெளியேற்றத்தை பேச ஆட்கள் வருவார்கள். நீ வெளியேற்று, இல்லைன்னா நாங்க வந்து வெளியேறிக்கிறோம். கதவை திறந்து விடுப்பா, வெளியேறோம். இல்லைன்னா நாங்க வந்து ஒரே மீதி உடைச்சிட்டு வெளியே போறோம். இவ்வளவுதானே. எனக்கு 2 வழிதான் இருக்கு. நீ வந்து திறந்து விட்டினா வெளியே வரும்போது ரொம்ப நன்றிங்க வணக்கம்ங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவோம், உடைச்சிட்டு வெளியில போவோம், நாங்களா போவோம். அது நடக்கும். பட்டியல் அடைத்து வைக்க ஆடு மாடு அல்ல, நாங்கள் பட்டியலில் அடைத்து வைக்க மான தமிழ் மக்கள், மானமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த தன்மானமிக்க தமிழ் மக்கள். எங்களை வெளியேற்று. பட்டியல் வெளியேற்றமே பைந்தமிழர் பழந்தமிழர் விடுதலை என்கிற புரட்சிகர முழக்கத்தை முன்வைத்து நிற்கிறோம். பிரபாகரன் பிள்ளைகள் நிற்கிறோம். இந்த களத்திலே அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்கள், இது ஒரு கோரிக்கை தான். அரசு ஏற்று செயல்பட வேண்டும். இந்த தேர்தல் களத்தை நமக்கான களமாக நாம் மாற்றுவோம். இன்று தொடங்கிய இந்த சிக்கலை தொடர்ந்து என் பிள்ளைகள் தமிழ் நாட்டின் அரசியல் களத்திலே தெருவாக பரப்புரையில் கொண்டு போய் சேர்ப்பார்கள். அறிவார்ந்த பிள்ளைகளை தேவேந்திர குலத்திலே, தேவேந்திர என் சொந்தங்களுக்கு நான் நிறுத்துகிற இடத்திலே என் தம்பி தங்கைகளோடு தர்க்கம் செய்து வெல்பவன் எவனாக இருந்தாலும் ஒருத்தனை காட்டுப்பான். என் தம்பி கரிகால் பாண்டியன் உட்பட பல பேர் இந்த களத்திலே போட்டி போட போகிறார்கள். ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. தம்பி சும்மா கோடிட்ட இடத்தை நிரப்புறம் இல்ல, ஒப்புக்கு அறிவிக்கிற ஆள் இல்ல. நான் ஒப்புக்கு அப்படி அறிவிக்கிற ஆள் இல்ல. என் தம்பி கரிகால் பாண்டியன் திருவள்ளிபுத்தூரில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக களத்திலே இறங்கி போட்டியிடுகிறான். உழவர் குடியே உன்னுடைய சின்னம் விவசாயி, வேளாளர் குடியே உன்னுடைய சின்னம் விவசாயி என்பதை நீ மறந்து விடாதே. எந்த சின்னமும் உன் எண்ணத்தில் இருக்கக்கூடாது. உன் எண்ணமும் சின்னமும் விவசாயி, வேளாளன் என்பதை நீ கவனத்தில் வைத்துக் கொண்டு இந்த தேர்தலிலே வாக்கு செலுத்த வேண்டும். பல அறிஞர் பெருமக்களை களத்திலே நிறுத்துகிறேன். ஒன்னும் பண்ணிக்க முடியாது. நான் சொன்னல, நானும் தூங்குறதில்ல, எவனையும் தூங்க விடுறதல்ல. இவர் இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட போராளிகள் இத்தனை பேர் உயிர் கொடுத்துருக்கான். ஆனா யாரு இந்த சாவுக்கு காரணமோ அவரோட போய் 2 சீட்டுக்கு நின்னதுனால ஒரு நீதியும் இல்லை, ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு இவ்வளவு போராடி மாஞ்சோலை தோட்டத்திலேயே நம் மக்கள் வாழ முடியாது வெளியேற்றப்படக்கூடிய சூழல் உருவாகி போயிடுச்சு. கேட்க நாதி இல்லை. அதனால ஓட்டுக்காக நிற்பவன் நம் உரிமைக்காக நிற்க மாட்டான். ஓட்டுக்காக நிற்பவர்கள் ஓட்டை குறிவிக்கிறவன் நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டான். நாட்டை பற்றி கவலைப்படுகிறவன் ஓட்டை குறிவிக்க மாட்டான். போட்டா போடு, போடலைன்னா போ. வாக்கை கவலைப்படுகிறவன் மக்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட மாட்டான். சாதி மதம் சாமி கடவுள் அதை பற்றி சிந்திப்பவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். அதற்கு தேவை இருக்காது. ஏன்னா சாதியை சொல்லி ஓட்டு வாங்கி விடலாம், மதத்தை சொல்லி ஓட்டு வாங்கி விடலாம், சாமியை சொல்லி ஓட்டு வாங்கி விடலாம். ஆனால் மக்களை பற்றி சிந்திப்பவன் சாதி மதம் சாமியை பற்றி சிந்திக்க தேவையும் இருக்காது, அவனுக்கு நேரமும் இருக்காது. உங்கள் பிள்ளைகள் மக்களை பற்றி சிந்திப்பவர்கள். இங்கே அரசியல் என்பது கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் நடக்கிறது. தேர்தல் அரசியல் என்றால் என்ன? இப்போது ஓரணியில் தமிழ்நாடு, இது தேர்தல் அரசியல். தேர்தல் வர 6 மாசம் இருக்கும்போது வாட்ச் கொடுக்கிறது, செல்போன் கொடுக்கிறது, 1000 ரூபாய் கொடுக்கிறது, டிஃபன் கேரியர் கொடுக்கிறது, இது தேர்தல் அரசியல். ரோட் ஷோ நடத்தி டாட்டா காட்டுவது தேர்தல் அரசியல். நான் வந்தால் 1000 தருவேன், 1500 தருவேன், இது தேர்தல் அரசியல். அப்ப மக்கள் அரசியல் என்பது என்ன?
1000 500க்கு கையேந்தாது மக்களின் வருவாயை பெருக்கி வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது மக்கள் அரசியல். படிக்க போகும்போது தம்பிக்கு 1000 ரூபாய், படித்து நிறுத்திவிட்டால் 1000 ரூபாய் தரமாட்டார்கள். நாங்கள் கேட்பது, படிக்க போகும்போது 1000 ரூபாய் வேண்டாம், படித்த பிறகு வேலை கொடுங்கள், நாங்கள் 1000 ரூபாய்க்கு 10,000 15,000 சம்பாதித்துக் கொள்கிறோம். இது மக்கள் அரசியல். படிக்க போற பிள்ளைக்கு 1000, அது தேர்தல் அரசியல். இங்கே செயல் அரசியல், சேவை அரசியல் கிடையாது. திராவிடர்களுக்கு இந்தியர்களுக்கு வெறும் செய்தி அரசியல் தான். வீடு தேடி அரசு செய்தி அரசியல், ரோடு தோடி மக்கள் போராட. உங்கள் பிள்ளைகள் முன்னெடுக்கிற அரசியல் செயல் அரசியல், சேவை அரசியல், செய்தி அரசியல் அல்ல. மகளிருக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை உரிமை தொகை கொடுக்க போகிறோம் என்று செப்டம்பரில் கொடுப்பதற்கு ஜனவரியில் இருந்து விளம்பரம் செய்வது செய்தி அரசியல். 1000 ரூபாய் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் தாய்மார்களின் வருவாயை பெருக்குவது என்பது செயல் அரசியல். இந்த அரசியலைத்தான் உங்கள் பிள்ளைகள் முன்வைத்து களத்திலே நிற்கிறோம். அதனால் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என்னரும் தம்பி தங்கைகள், உங்கள் பிள்ளைகள் எங்களின் கைகளை வலிமைப்படுத்தி தமிழ் பேரினத்திற்கென்று ஒரு வலிமையான அரசியலை உருவாக்குங்கள். இதை தவிர தமிழ் பேரின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு வழி ஒன்றும் இல்லை. அதனால் என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உறவுகளே, பட்டியல் சமூக வெளியேற்றமே, பட்டியல் பிரிவில் இருந்து வெளியேற்றமே, பழந்தமிழர் விடுதலை என்ற முழக்கத்தை முன்வைத்து நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர் இன்று கலைவோம், மீண்டும் ஒரு களத்தில் இணைவோம். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு, புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். நாம் தமிழர். இந்த அன்பு செல்வத்திற்கு வேல் வேந்தன் என்று பெயரிடுகிறேன். வேல் வேந்தன். இந்த அன்பு செல்வத்திற்கு கயல்விழி என்று பெயர் வைக்கிறேன். குடிப்பா. தமிழில மாரிசன். அது ஏன்டா மாரிசன்? மாரிசன் சாமி, மாரியம்மா சாமி. தம்பி இந்த அன்பு செல்வத்துக்கு தமிழீழ மாரிசன் என்று பெயர் வைக்கிறேன். அத்துணை நிகழ்ச்சிக்கும் முத்தாய்ப்பாய் ஒளி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய போடி நாயக்கனூர்